கரூர் துயரத்தில் தன் மகனை பறிகொடுத்த தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்த அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் தள்ளி சென்றதில் ஏறி மிதித்து சென்றதில் மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக குற்றம் சாட்டி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய மகனை இழந்த ஒரு தந்தை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கப்படுகின்ற நிவாரண தொகையை எதிர்பார்த்து பன்னீர்செல்வம் என்பவர் தன்னுடைய மகன் இறப்பை முன்வைத்து அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை திமுகவினுடைய ஆர்.எஸ். பாரதி முன்வைத்திருக்கின்றார். உச்சநீதிமன்றத்திலே இந்த விவகாரம் தொடர்பான வழக்குகள் விசாரணையில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தற்போது வெளிவரக்கூடிய உண்மைகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நீதிமன்றத்தையே ஏமாற்றக்கூடிய வகையில் எதிர்த்தரப்பினருடைய செயல்பாடுகள் இருப்பதை வெளிக்காட்டி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கரூர் துயரத்திலே தன்னுடைய மகனை பறிகொடுத்த தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி, ஆனால் அவருடைய மனைவி தற்போது கூறக்கூடிய உண்மைகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றன. தன்னுடைய மனைவியையும் மகனையும் கைவிட்டுவிட்டு தனியாக வாழக்கூடிய பன்னீர்செல்வம் தற்போது துயரத்திற்கு காரணமான தமிழக வெற்றி கழகம் கட்சி அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக வழக்கு தொடுத்துள்ளார் என்ற உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். சிறுவனை இழந்த தாய் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி தன்னுடைய மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான பாலகிருஷ்ணன் என்பவர் மூலம் ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்று அவருடைய பெயரில் உச்சநீதிமன்றத்திலே சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து 2 பேர் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கரூர் சம்பவத்திலே இழந்தவர்கள் அவர்களும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த 2 பேருமே ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரிலும் மற்றொரு அதிமுகவை சார்ந்தவர்களுடைய தூண்டுதலின் பேரிலும் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆர்.எஸ். பாரதி முன்வைத்திருக்கின்றார். கரூர் கூட்ட நெரிசல் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த நெரிசலிலே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் பலரை அரசியல் உள்நோக்கத்திற்காக முறைகேடாக பயன்படுத்துவதை அதிமுகவும் தாவேகாவும் செய்து வருவது வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் கடந்த ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் இறந்தது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது, உயர்நீதிமன்றம் அமைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய விசாரணை குழுதான் அதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடர்ந்த நிலையில்தான் அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஏன் சிபிஐ பின்னால் ஒளிந்து கொள்கின்றீர்கள் என பேசினார் விஜய் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி இன்று கரூர் தாவேகா சம்பந்தப்பட்ட வழக்கிலே மறைமுகமாக இறந்தோர் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் முறைகேடாக கையெழுத்து பெற்றும் பணத்தை ஆசை காட்டியும் சிபிஐ விசாரணை வேண்டி வழக்கு தொடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். இதற்காக அதிமுக மற்றும் பாஜகவின் மறைமுக உதவியை தாவேகா பெற்றுள்ளது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. குற்றவாளிகள், தவறு செய்தவர்கள், ஊழல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து தூய்மையாக்கக்கூடிய வாஷிங் மெஷினான பாஜகவின் பின்னால் ஏன் ஒளிந்திருக்கின்றீர்கள் விஜய் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி, என் அப்பா குதிருக்குள் இல்லை என்பது போல உங்கள் நடவடிக்கைகளே உங்களை மக்கள் முன் காட்டி கொடுத்து விட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும்போது இறந்தவர்களை வைத்து தங்களின் அரசியல் ஆதாயங்களை தீர்த்து கொள்ள எதிர்க்கட்சியினரும் புதுக்கட்சியினரும் முயற்சிப்பது அப்பட்டமாக தெரிகின்றது என்று அதிமுகவையும் தாவேகாவையும் விமர்சித்திருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி இது நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றும் அற்ப செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏய்த்து பிழைப்பதையே வாடிக்கையாக கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்திலும் மக்களை ஏய்க்க நினைக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் தான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்பதையும் மறந்து அரசியல் சுய லாபத்திற்காக இப்படி 3ஆம் தர அரசியலை கையில் எடுத்திருப்பது வெட்கக்கேடு. இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கரூர் துயர சம்பவம் நடந்த உடனேயே எந்த அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உறுதுணையாக இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எனவும் உடனடியாக கரூர் மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகளை வழங்கினார். ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்தார். அந்த விசாரணை ஆணையம் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றது.
மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி அனைத்து விசாரணைகளும் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது வெளிவரக்கூடிய உண்மைகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மகனை இழந்த தந்தையாக பன்னீர்செல்வம் வழக்கு தொடர பின்னணியில் இருந்தது தாவேகாவினர். அந்த வழக்கை தொடர்ந்தால் அவருக்கு பணம் தருவோம் என்று ஆசை காட்டியிருக்கின்றார்கள் என்று ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் தன்னுடைய மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்ததற்கு காரணம் அதிமுகவினர் போலியாக கையெழுத்து வாங்கி அவரையும் மனு தாக்கல் செய்ய வைத்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். இறந்தவர்களை வைத்து அற்ப அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சியும் புதுக்கட்சியும் இருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி கரூர் சம்பவத்திலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு கரூர் நிகழ்வின் பொழுது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்திருந்த 2 பேர் நீதிமன்றத்தை நாடியதற்கு தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் பணம் கொடுத்து அவர்களை தூண்டிவிட்டதுதான் காரணம் என பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். கரூர் துயரத்தில் தன் மகனை பறிகொடுத்த தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவைக்கு அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக வழக்கு தொடுத்துள்ளார் என்ற உண்மையை அந்த சிறுவனை இழந்த தாய் வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.